வெற்றி, இங்க அப்சர்வேஷன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீ ஒன்னும் அப்சர்வ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீ என்ன கவனிச்ச சொல்லு சொல்லு. ஃப்ரண்ட் பெஞ்சில் 1 hour ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பெஞ்சுன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு ஸ்மெல் வருது. இங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான். எப்பவுமே உங்க பாக்கெட்ல இருக்கிற பென் இன்னைக்கு மிஸ்ஸிங். அப்சர்வேஷன்ங்கிற வார்த்தையில டீ கம்ப்ளீட் பண்ணல. நைஸ் அப்சர்வேஷன் வெற்றி. தேங்க்யூ சார். பொதுவாக கிரிமினாலஜியில் சைபர் கிரைம், ஃபாரன்சிக் சயின்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. நீ டிடெக்டிவ் ஜாப் ட்ரை பண்ண, உன் அப்சர்வேஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். யாரையா தேடுற? சார் கோதன் சார் மீட் பண்ணலான்னு வந்தேன். அப்போ எங்களை பார்க்க வரல? எல்லாரையும் தான் சார். இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். ஜாப் கிடச்சிச்சு சார். அது விஷயமா தான் கோவர்தன் சாரை மீட் பண்ணலான்னு வந்தேன். சார் ரிசைன் பண்ணி 3 மாதம் ஆகுது. ஓ, ஏன் சார்? பொதுவாக அவர் எந்த விஷயத்தையும் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. செய்கிற ஒர்க்கில் ஒரு பிடிப்பு இருக்கணும் இல்லையா? அவரோட பர்சனல் டெசிஷன் ஒன்றும் செய்ய முடியல. சரி, நீங்கள் தான் அவரோட கடைசி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அவருக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் நிறையவே இருக்குது. நீ அவரை நேரில் போய் பாரு. ஓகே சார். தேங்க்யூ சார். உட்கார். நீங்கள் ரிசைன் பண்ணதான் நாதன் சார் சொன்னதும் ஷாக்கிங்காக இருந்தது சார். வயசாயிடுச்சு, என்ன பண்ண சொல்கிற? அம்மாவையும் பார்த்துக்கணும். ஆக்சுவலி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் டைம். இப்போ கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஒர்க்கிங் ஆன் மை ஓன் டைம், ஓன் பேஸ். அதை விட உன் விஷயம் என்னாச்சு? சார் ஆஃபர் வந்துருச்சு. ஓ, வெரி குட். ரேடிக்கல் டிடெக்டிவ் சர்வீசஸ் கெட்டிங் பிளேஸ்ட். ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபர், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஒரு டிடெக்டிவாக வேலை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை வெற்றி. குவைட் சேலஞ்சிங். நிழல் மாதிரியான சமாச்சாரம். நீ எந்த கிளைண்ட்டுக்காக வேலை செய்கிறியோ அவங்களுக்கு கூட நீ எத்தனை கஷ்டப்படுறேன்னு தெரியாது. ரெக்கக்னிஷன் கிடைக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். எப்போ ஜாயின் பண்ணுறேன்? நாளைக்கு. ஆல் த பெஸ்ட். ராடிக்கல் டிடெக்டிவ் சர்வீஸ் வேகமாக வந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. கஸ்டமர்ஸ் வெவ்வேறு செக்டர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங் செக்டர்ஸ், இந்த மாதிரி. இது போக நம்மக்கிட்ட வர்ற கேசஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, மேரேஜுக்கு முன்னாடி பையன் இல்லை பொண்ணை பற்றின உண்மையான விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னு. ப்ளீஸ். யா, ஸோ கம்பெனி ஃபினான்ஸ் மிஸ்யூசர்ஸ், ஃப்ராட் சஸ்பெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஒரு தனி நபரை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விசாரணையும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம கோர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஷேடோயிங் அண்ட் சர்வேலன்ஸ். ஒன் கொஷன், எதனால் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த ஜாப் பிடிச்சதில் இருக்கிற சேலஞ்சஸ் தான். ஆல்சோ ஒவ்வொரு நிமிஷமும் இதில் இருக்கிற சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்சஸ். பட் நம்ம ஜாபோட பேஸ் ட்ரஸ்ட், நம்பிக்கை. சமயங்களில் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது பிரேக்கிங் த லாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட அமையலாம். பட் நீங்கள் அப்படி கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் தான் கிளைண்ட்டை சேவ் பண்ணும். கிளைண்ட்ஸ் நாம கொடுக்குற டீட்டெயில்ஸை நம்புவாங்க அண்ட் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ த தம் ரூல், நீங்கள் எதை பற்றி யாரை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களோ, ஐ மீன் த சப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் 100% கரெக்டாக இருக்கணும். அண்ட் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே கூடாது. சம்டைம்ஸ் உங்களால் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியாமலும் போகலாம். பட் தட்ஸ் ஓகே. பட் அவங்களுக்கு உங்கள் ஐடென்டிட்டி தெரியவே கூடாது. வெல், Sailesh, this is Vetri, MA Criminology, our new member. This is Sailesh. உங்க இனிஷியல் அசைன்மெண்ட்ஸ் பற்றி இவர் கைட் பண்ணுவார். வெல்கம் ஆன் போர்ட். திஸ் இஸ் மை கார்டு. தேங்க்யூ. வெல் வெட்ரி, ஒன் கொஸ்டின். ஷேடோயிங் மாதிரியான அசைன்மெண்ட்ஸ்க்கு எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப முக்கியம் சார். ரைட். ராம், அதை பார்த்துக்கலாம். 2 minutes வரேன். சரிண்ணா. சொல்லுங்கள் சார், என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேரர்கிட்ட சொன்னீங்கன்னா ஹீல் சர்வ் யூ. வலிக்குதுடா.
சரி போன விஷயம் என்னாச்சு? ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, வேறு என்ன விஷயம்? ஜாயின் பண்ணதும் பார்த்து சொல்லிட்டு போகணும் வந்தா. எப்படியும் வேலை முடிச்சு ரூமுக்கு தான் வர போகிறேன். ஓ, நேரில் பார்த்தா சொன்ன மாதிரி ஆச்சு, சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இன்சல்ட் பண்ணடா நம்பி. ஹே சிஐடி, வந்துட்டு ஒரு கப் காப்பியாவது சாப்பிட்டு போ. சார் பில்லு சார். அவர்கிட்ட கொடுங்க. ஓ உங்கள் ஃப்ரெண்டானே? நான் புதுசில்ல, அதான் தெரியல. ஆனால் நல்லா சாப்பிட்றானே. ஹாய், உங்கள்கிட்ட நினைக்கிறேன். பை மிஸ்டேக் ஜீவனில் தந்துட்டாங்க. வாங்க ஜி, உள்ள வாங்க. Shot! Has he got enough on this? Oh, yes, he has. That's gone way into the second tier. That's a fabulous looking smoke. 6. கமலக்கண்ணனோட ஃபோட்டோஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்ஷியல் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பாக்கி இருக்கு. வெரி குட் ஜாப் வெற்றி. தேங்க்யூ. அப்புறம் உங்ககிட்ட போன வாரமே சொல்லணுன்னு இருந்தேன். நம்ம கன்சல்டன்ட் மிஸ்டர் வல்லபாவை நீங்கள் மீட் பண்ணணும். ஷோர் சார். நேற்று கூட உங்களை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா வீக்கெண்ட் கால் பண்ண என்னாச்சு? மால்டோ. ஓ ஃபைன். கமலக்கண்ணன் பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. அவர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண பக்கில் இருந்து ஆடியோ சோர்ஸ் மட்டும் எடுக்கணும். சார் அவர் அஃபிஷியலாக வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு இப்போவே வேணும்னா எதாவது செய்ய முடியுமா? எஸ் சார். இந்த மாதிரி நேரங்களில் அடுத்தவங்க கண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நம்ம முகம் அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிடும். அங்கிள் ஒரு நிமிஷம் வாங்கல. ஏய் என்னாச்சுடி? எங்கடி? இங்க யாருமே இல்லையே. இந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அந்த பக்கம் போனான். யாரும் இல்லையேம்மா. சரியா பாத்தியா? நான் பார்த்தேன்டி. ஒருவேளை திருடனா இருக்குமோ? வெற்றி, டேய் எழுந்துடுறா. என்னடா எப்போ வர்ற எப்போ போகிற ஒன்றுமே தெரியலடா. ஒரு செல்ஃபோன் வச்சுக்கலாம்ல? செய்கிற வேலைக்கு செல்ஃபோன்லாம் சரி வராதுடா. எனக்கு தேவையும் படல. ஏய் என்னாச்சு? கமலக்கண்ணன் ஒருத்தரோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணணுன்னு அவங்க கம்பெனியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் வீட்டில் ஒரு ஆடியோ டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். சரி, நேற்று அவர் வீட்டில் யார் இல்லைன்னு தெரிஞ்சு அதை எடுக்கலான்னு நைட் அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். லாக் ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். அவர் வந்துட்டாரா? சரி சரி சொல்லு. கரெக்டாக ஓப்பன் பண்ணுற டைமாக பார்த்து லூஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறாடா. ஓஹோ, என்னை பார்த்து பயந்துட்டா. உடனே நான் அங்கேருந்து வந்துட்டேன். அங்கேருந்து வந்த அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் திருடுன்னு சொல்லிருக்காடா. ம், அதான் நைட்லேருந்து ஒரே நேரிடலாக இருக்கு. டேய் அந்த பொண்ணு சைட்லேருந்து பார்த்தா அப்படி தான்டா தெரியும். நீ உன் கம்பெனியில் கொடுத்த வேலையை செஞ்ச. உன் வேலையில் இதெல்லாம் சகஜண்டா விடு. ஆனால் உன் மனசை ஒருத்தர் எந்த வேலையாக இருந்தாலும் ரெண்டாவது முறை செய்யாத. ஏன்னா தப்போ ரைட்டோ அதுவே உனக்கு பழகிடும். இந்த விஷயத்தை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு